இன்னொரு ஆளு கண்ணு தெரியாத அவரோட அப்பா அம்மா வந்துட்டு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு இடத்துல நிக்கும் போது வந்துட்டு அவங்க அம்மா ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா பானையில வந்துட்டு தண்ணியும் இல்லை. அதனால பக்கத்துல தான் ஏரி இருக்கும், நான் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுக்கிறதுக்கு போவாரு. அந்த சமயத்துல தான் அங்க ஒரு ராஜா வந்துட்டு வேட்டையாடிட்டு இருப்பாரு. தண்ணி சத்தம் கேட்ட உடனே ஏதோ மான் தான் தண்ணி குடிக்க வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பை எடுத்து வீசிடுவாரு. இறந்து போற அந்த சமயத்துல கூட எங்க அப்பா அம்மா தண்ணி தாகத்தோட இருக்காங்க, கொண்டு போயிட்டு இந்த தண்ணியை கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருவாரு. இந்த ராஜாவும் அவங்க அப்பா அம்மாவை தேடி கண்டு போயிட்டு தண்ணி கொடுப்பாரு. அவங்க அம்மா வந்துட்டு தொட்டு பார்த்தே நீ என்னோட பையன் கிடையாது, என்னோட பையனுக்கு என்ன ஆச்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ராஜா வந்துட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்க பையனை கொன்னுட்டேன், இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாரு. பையன் இறந்துட்டான் அப்படின்றத தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா அப்பவே கீழே விழுந்து இறந்துருவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு நாங்க எப்படி என் பையனை பிரிஞ்சு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி நீயும் உன் பையனை பிரிஞ்சு கஷ்டப்படுவ அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அவரும் இறந்து போயிடுவாரு. இந்த ராஜாக்கு ரொம்ப நாளைக்கு குழந்தைங்களே இல்லாம தான் குழந்தை பிறந்திருக்கும். ஆனா இவர் கொடுத்த சாபம் கடைசியில உண்மையாவே பழிச்சிரும். அவரோட பையனை பிரியிற நிலைமையும் இவருக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.